ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூனிகாரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அதில் ஷேப்ஸை யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 3 ஷேப்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். சர்க்கிள், ட்ரையாங்கிள் அண்ட் ஸ்கொயர். இது 3 ஷேப்பில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஆரி நீடிலேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு நல்லா பாருங்கள், நான் ஸ்லோ மோஷனில் தான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கீழே குத்துறோம், கீழே நூலை சுற்றணும், மேலே எடுக்கணும். அந்த துளிப் ஸ்ட்ரெயிட்டாக பக்கம், அதை உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணி திருப்பி அது ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும். புரியுதா? கீழே குத்துறேன்னா இப்போ அந்த நீடில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ எடுக்கும்போது ஜஸ்ட் அது வேணால் உள்ளே அந்த நீடில் டேர்ன் பண்ணிட்டு மறுபடியும் அது எந்த டைரெக்ஷனில் போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் நம்ம நீடில் எடுக்கணும். குத்துறோம், கீழே சுற்றுறோம், மேலே எடுக்கிறோம், ஜஸ்ட் ஒரு டேர்ன், மறுபடியும் திருப்பி பழைய பொசிஷனுக்கே போயிடணும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நல்லா ஸ்பீடாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். தெரியுதா? ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். நம்ம எந்த டைரெக்ஷனில் நம்ம போட போகிறோமோ அந்த டைரெக்ஷனில் அந்த ஆரி நீடலோட டிப்பு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆரி நீடல் டிப்பு அதுக்கு நேராகவே பார்த்துட்டே போகணும். தெரியுதா உங்களுக்கு? ஸ்ட்ரைட்டாகவே போகும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இது ரொம்ப கஷ்டமான ஸ்டிச்லாம் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஆரியில் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு, பேசிக் ஸ்டிச்சே இது தான். செயின் ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10 டைம்ஸு 5 டைம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த டைம் வரைக்கும் போடுற வரைக்கும் வருதோ அது வரைக்கும் பண்ணிவிட்டு ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம நிறைய ஷேப்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதனால் ஷேப்ஸில் போட்டு நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சர்க்கிள் முடிக்க போகிறேன். தெரியுதா? நம்மளோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எண்ணா போட்டு இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போ நான் ட்ரையாங்கிளில் போடுறேன். இப்போ ட்ரையாங்கிள்னால் ஸ்ட்ரைட்டு, ஓகேங்களா? இப்போ என்னோடய நீடல் பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போகுதா? ஸோ அந்த டிப்பை ஜஸ்ட்டு கீழே குத்தணும், எடுக்கணும். அந்த துளி ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் உங்கள் பக்கம் டேர்ன் பண்ணணும். அந்த கோடு போட்டிருக்கேன்ல, அதுக்கு நேராக தான் அந்த நீடலோட ஸ்டார்டிங் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் இந்த ஸ்ட்ரைட் போட்டுட்டேன்ல, இப்போ இந்த கடைசியில் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கொடுக்கணும். அந்த ட்ரையாங்கிளுக்கு ஷார்ப்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி அகெயின் இப்போ இது கீழ்ப்பக்கம் பார்க்குது. அப்போது அந்த டிப்பு ஆரியோட நீடலோட டிப்பு எங்கே இருக்குது பாருங்கள், கீழ்ப்பக்கம் பார்த்து வந்துட்டுருக்கு. தெரியுதா உங்களுக்கு? கீழ்ப்பக்கம் பார்க்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச்சை போடணும். இப்போ இந்த கார்னர் வரும்போது இப்போ மறுபடியும் நான் ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ டேர்ன் பண்ணுறேன். அப்போ தான் அந்த ஷார்ப்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சைடு பார்க்குறதுனால இப்போ பாருங்கள், இப்போ ஆரி நீடல் தெரியுது அவங்களுக்கு ஆரி நீடல் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம ஷேப்ஸ்லாம் போடணும். இதில் நான் வெறும் 3 ஷேப்ஸ் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்கள் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் செயின் ஸ்டிச் ஈஸியாக வரும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட்டு போடுறது சில்க் த்ரெட்டில் போட போகிறேன். சில்க் த்ரெட்டும் அதே சேம் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் சரியில் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சில்கில் போடுங்க. இது பாருங்கள், தெரியுதா? இது டபுளாக இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில். மற்றபடி ரொம்ப ஈஸி தான். தெரியுதா? அதே மாதிரி நம்ம இந்த எந்தெந்த ஷார்ட் லைன் வருதோ அந்த எட்ஜஸ்லலாம் நம்ம ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு திரும்பி பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் ஃபுல்லாக போட்டு இது 3த்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு என்னென்ன ஷேப்ஸில் போடலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஷேப்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். See you on next video. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.